வணக்கம். அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, பெரியோர்களே, ஜனநாயக சக்திகளே, மாணவர்களே, இளைஞர்களே, மக்கள் அதிகார கழகத்தின் ஒருங்கிணைப்பில் எமது தோழமை அமைப்புகளான புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி, மக்கள் கலை இலக்கிய கழகம், புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி ஆகிய அமைப்புகள் இணைந்து நடத்தவிருந்த தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்ற நிகழ்ச்சி பிப்ரவரி 21ஆம் நாள், அதாவது இன்று நடக்கவிருந்தது. நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் போலீஸு எமது நிகழ்ச்சியை திடீரென ரத்து செய்தது. அதன் விளைவாக மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியது போலீஸ். அனைத்து வேலைகளையும் தயார் செய்து கொண்ட நிலையில் இந்த மோசமான ஒரு உத்தரவை போலீஸ் நம்மிடம் கட்டாயப்படுத்தி திணித்தது. இதன் விளைவாக பல்வேறு நெருக்கடிகளை எமது அமைப்பிற்கும் ஜனநாயக சக்திகளுக்கும் இந்த நிகழ்வுக்கு வரவிருந்த அனைத்து மக்களுக்கும் போலீஸ் ஏற்படுத்தியிருக்கிறது. அன்பார்ந்த தோழர்களே, ஜனநாயக சக்திகளே, உழைக்கும் மக்களே, இந்த நிகழ்ச்சி என்பது மிக குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி. தேர்தல் வரவிருக்கின்ற சூழலில் இந்த நிகழ்ச்சியை நீடித்து நாம் நடத்த முடியாது என்ற வகையிலே 1 மாத காலத்திற்குள்ளாகவே இதை நாங்கள் தீர்மானித்திருந்தோம். இதற்கு முன்பாக நீங்கள் அறிந்திருக்கலாம், அதாவது சாதி மதம் கடந்து காதலிக்க மணமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்று ஒரு தலைப்பின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரமாக கொண்டு சென்று ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை நாங்கள் மிக விமர்சையாக நடத்தினோம், மதுரை ஒத்தக்கடை அருகில். அதன் தொடர்ச்சியாக ஒரு பண்பாட்டு விழாவாகத்தான் இந்த சாதிய ஆணவ படுகொலைக்கு எதிராக இந்த நிகழ்ச்சியை நடத்தவிருந்தோம். இது அந்த குறுகிய காலமாக இருந்தாலும் கூட மிக உற்சாகமாக தோழர்கள் இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு பிரச்சாரங்களை எடுத்து சென்றனர். இந்த விழாவிற்கான பிரசுரங்கள், நிகழ்ச்சி நிரல்கள், அனைத்து வகையான வடிவங்களிலான இந்த பிரச்சார வடிவங்களை எங்களுக்கு தயார் செய்து கொடுத்த நண்பர்கள், இதை எடுத்து சென்று குறுகிய காலத்தில் பிரச்சாரம் செய்த தோழர்கள், அவருக்கு பல்வேறு வகையிலும் ஆதரவு தெரிவித்து எங்களுக்கு எல்லா இடையூறுகளையும் சரி செய்து கொடுத்த ஜனநாயக சக்திகள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நண்பர்கள், ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்களில் பெரிய பெரிய வேலை செய்யக்கூடியவர்கள், மருத்துவர்கள், அரசியல் சக்திகள், வெவ்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள் கூட இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டிருந்தாங்க. பல்வேறு யூடியூபர்ஸ் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோ போட்டாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பிரச்சாரத்தை நாங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு அதாவது இதை பார்க்கின்ற வெகுஜன மக்கள் இந்த பிரச்சாரத்தை அவர்களுடைய சொந்த விழாவாக, அவர்களுடைய சொந்த நிகழ்வாக, இதை அவர்களுக்கு தெரிந்தவர்களிடம் எல்லாம் எடுத்து சென்று இதை பிரபலப்படுத்தி இதோட முக்கியத்துவத்தை உணர்த்தி பேசினார்கள். நாங்கள் அமைப்பு நடத்துகின்றது என்று நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு முன்முயற்சியோடு அர்ப்பணிப்போடு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றோமோ அதற்கு இணையாகவே வெகு மக்களும் இந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த இயக்கம் என்பது, இந்த பண்பாட்டு விழா என்பது ஒவ்வொரு மனதிலும் தங்களுடைய சொந்த விழாவாக பார்க்கின்ற ஒரு கண்ணோட்டத்தை உருவாக்கியிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு மிக பிரபலம் அடைந்த ஒரு நிகழ்ச்சியாக, எளிமையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், RSS BJP எப்படி ஆதிக்க சாதி வெறி சங்கங்களை கைப்பற்றி கொண்டு இதுபோன்ற ஆணவ படுகொலைகளை நடத்தி வருகின்றார்கள், அதற்கு எப்படி ஒரு பின்னணியாக இருந்து இயக்குகின்றார்கள் என்று எல்லா விஷயங்களையும் அவர்கள் சொந்த அனுபவத்தினூடாக, ஏற்கனவே அவர்கள் பட்ட கஷ்டங்களின் ஊடாக இந்த நிகழ்ச்சியை சொந்த நிகழ்ச்சியாக, இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தேவையான ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சியாக கருதி அவர்களுக்கு தெரிந்த வகையிலெல்லாம் எங்களுக்கு இணையாகவே பல்வேறு பிரச்சார வடிவங்களை அவர்கள் செய்தார்கள். யூடியூப்பில் செய்தி போடுறது, அவங்க ஃபேஸ்புக்கில் பேசுகிறது,
அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு காதல் இது போன்ற காதல் திருமணங்கள் செய்து கொண்ட ஜோடிகள் எல்லாம், மணமக்கள் எல்லாமே இதை மிகவும் ஆதரித்தார்கள். அனைவரும் வருவதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த தயாரிப்பு எல்லாத்தையும் இன்று ஒரு முடக்குகின்ற வேலையை போலீஸ் செய்துவிட்டது. குறிப்பாக பலரும் பேருந்துகளில் ஒப்பந்த பேருந்துகளை அமர்த்தி தொலைவிலிருந்து வரக்கூடிய தோழர்கள், இது போன்ற பல்வேறு உழைக்கின்ற மக்கள், இந்த காதல் திருமணங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், அது காதல் ஜோடிகள், இன்னொரு பக்கம் வந்து ஆணவ படுகொலைகளால் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் உறவினர்கள், பொதுவில் சமூகத்தில் இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று விரும்பி நமது நிகழ்ச்சியை வந்து ஆதரித்தவர்கள் என்று பல்வேறு வகையான மக்களும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு தயாராக இருந்தார்கள். நிறைய பேர் வந்து ரயிலில் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பேச்சாளர் உட்பட பொதுமக்கள் உட்பட ரயிலில் புக் பண்ணி வருவதற்கு தயாராக இருந்தாங்க. அவங்க டிக்கெட்டை ரத்து செய்யக்கூட முடியாத அளவுக்கு கால அவகாசம் ரொம்ப குறுகி போச்சு. அப்போ இப்படி இன்னொரு பக்கம் எங்கள் தோழர்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வர தயாராக, அதாவது தொலைதூரத்துலேருந்து வரக்கூடிய தோழர்கள், குறிப்பாக காஞ்சிபுரத்துலேருந்து வர தோழர்கள் ஒப்பந்த பேருந்து 2 பேருந்து அமர்த்தியிருந்தாங்க. அவங்க உணவுகள்லாம் தயார் பண்ணி நிறைய உணவுகள், சப்பாத்தி போன்ற உணவுகள், கிட்டத்தட்ட 200 பேருக்கு தயார் பண்ண உணவுகள்லாம் வீணாக போச்சு. அதே மாதிரி திருச்சியிலேருந்து நேற்று அதாவது இந்த வேலைக்கான பொருள்கள் எல்லாம் ஏற்றி கொண்டு வந்த வாகனங்கள், மைக் செட்டு, இதெல்லாம் வந்து திருச்சியிலேருந்து வந்தாங்க. அப்போ அவங்க வந்து எந்த வேலையுமே செய்ய முடியாமல் திரும்பி போகின்ற நிலைமையில் அவங்களுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. எங்களுக்கு அந்த நஷ்டம் எல்லாமே எங்களுக்கு எங்கள் மக்கள் கொடுத்த பணத்திலேருந்து தான் இது பூராமே இந்த நஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இந்த போலீஸு செய்த இந்த தவறு, பொறுப்பில்லாத தனம் வந்து பெரிய வகையில் எல்லா வகையிலையும் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத நான் பார்க்குறோம். அதாவது வரக்கூடிய நபர்கள், வரக்கூடிய சக்திகள் மத்தியிலையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றக்கூடிய பல்வேறு ஜனநாயக சக்திகள், அரசியல் சக்திகள் மத்தியிலும் அவர்களுக்கு எல்லாமே பொருளாதார ரீதியாகவும் ஒரு நெருக்கடியையும் ஒரு வீணடிக்கின்ற வேலையும் இந்த ரத்து நிகழ்வு ஏற்படுத்தியிருக்கின்றது என்று நாங்கள் பார்க்கின்றோம். இதையே போலீஸு இங்கே வந்து முதலமைச்சர் வருகின்றார், முதலமைச்சர் நிகழ்ச்சி இருக்கின்றது, ஆகவே நாங்கள் ரத்து செய்ய போகிறோம் என்று நேற்று மதியம் வரை எங்களுக்கு சொல்லவில்லை. ஒவ்வொரு நாளுமே நாங்கள் போலீஸை தொடர்பு கொண்டு எங்கள் நிகழ்ச்சியை பற்றி கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் வந்து சுவத்துக்குள்ளே தான் நடத்துகிறீங்க, நீங்கள் ஒரு கிரவுண்டுக்குள்ளே நடத்துகிறீங்க, தமுக்கம் என்பது ஒரு காம்பவுண்டாக இருக்குது, காம்பவுண்டுக்குள்ளே நடத்துறதுனால எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி காவல் உதவி ஆணையர் வந்து நேற்று காலையில் பேசியிருக்கார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நடத்திக்கலாம், சிஎம் வருவதற்கு இதற்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு பேசி அதே காவல் ஆணையர் மதியானம் 3 மணிக்கு அவர் தான் ரத்து செய்கிறார். இப்போ 3 மணி வரைக்கும் நடத்தி கொள்ளலாம் என்று சொன்ன அதே காவல் ஆணையர் தான் 3 மணிக்கு மேல் ரத்து செய்கிறார். இதே ரத்து நடவடிக்கையை ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக எங்களுக்கு தெரிவித்திருந்தால் இதுக்கு இவ்வளவு இழப்புகள் ஏற்பட்டிருக்காது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதற்கு காரணம் வந்து முழுக்க போலீஸுடைய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு இவங்கெல்லாம் அவங்க வச்சிருக்க மரியாதை தான், அவங்களுக்கு கூட பொறுப்பற்றத்தனம் அப்படின்னு பார்க்குறோம். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள், பல வழக்குகள் போடப்பட்டு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய கட்சிகளுக்கோ அது போன்ற இயக்கங்களுக்கோ அந்த நிகழ்ச்சியை சரியான காரணம் கூறி ரத்து செய்வது என்றால் கிட்டத்தட்ட ஒரு அவகாசம் கொடுத்து, கிட்டத்தட்ட ஒரு வார காலமோ அல்லது ஒரு 4 நாட்களுக்கு முன்போ அவகாசம் கொடுத்து அவர்களுக்கு முறையாக ரத்து செய்ய வேண்டும். அவர்களுக்கு இழப்பு ஏற்படுத்தாத வகையில் இதை முன்கூட்டியே அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே இருக்குது. எந்த தீர்ப்பையுமே போலீஸ் மதிக்கிறது இல்லைன்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த தீர்ப்பையும் இந்த மதுரை போலீஸ் மதிக்கவில்லை. ஆகவே போலீஸினுடைய இந்த செயல்பாடு தான் இந்த பாதிப்புகளுக்கு எல்லாமே காரணமாக இருக்கின்றது. ஆகவே தோழர்களே, நண்பர்களே, ஜனநாயக சக்திகளே, இது முக்கியமாக இந்த நிகழ்ச்சியை இந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்து செல்வதற்காக பெரும் உறுதுணையாக இருந்தது ஜனநாயக சக்தியினுடைய ஆதரவு. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்களுடைய ஆதரவு என்பது பெருமளவு எங்களுக்கு இதில் வந்து பங்காற்றி இருக்கின்றது. அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய செயல்பாடுமே வந்து இந்த ரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய
ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். இருந்த போதிலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துவதிலிருந்து எந்த வகையிலும் பின்வாங்கப் போவதில்லை. ஒரு மாற்று தேதியை அறிவித்து இதைவிட சிறப்பாக நடத்துவதற்கு எல்லா வேலைகளையும் செய்வோம். அதற்கு இதே ஜனநாயக சக்திகளும் மக்களும் பல்வேறு ஆளுமைகளும் எங்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள். இதைவிட மிக வீரியமாக மிகவும் உற்சாகமாக இந்த நிகழ்ச்சிகளை தடைகளை தாண்டி நாங்கள் 100% நடத்தி காட்டுவோம். இதே சிறப்புடன் இதைவிட அதிக சிறப்புடன் நடத்தி காட்டுவோம் என்பதை இந்த காணொளி மூலமாக அனைவருக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் வருகின்ற மார்ச் 7ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியை அதே இடத்தில் நடத்துவது என்று ஒரு மாற்று தேதியை நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். இது தொடர்பாக மீண்டும் அனுமதி வாங்குவது தொடர்பாக அனைத்து வேலைகளையும், பிரச்சாரம் உள்ளிட்ட நிதி வசூல் உள்ளிட்ட அனைத்து வேலைகளையும் மிக உற்சாகமாக எடுத்துச் செல்வதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம். எங்களுடன் இணைந்து எங்களுக்கு இதுவரை உதவி செய்த அனைத்து சக்திகளும் எங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கின்றார்கள். ஆகவே அனைவரின் ஒத்துழைப்போடு, மக்களின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சியை மீண்டும் மிக விமர்சையாக, மிக எழுச்சியாக நடத்துவோம் என்பதை இங்கே நான் உறுதியாக கூறுகிறேன். ஆகவே வருகின்ற மார்ச் 7ஆம் தேதி இதே தமுக்கு மைதானத்தில் தமிழ்நாட்டு பண்பாட்டு பெருவிழா என்பது மிக சிறப்பாக நடைபெறும். அனைவரும் வர வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும், இதை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் வெற்றிவேல் செழியன்.